வெல்கம் டு ஈஸி கிச்சன் குக்கிங். நம்ம இன்றைக்கி எப்படி ஒரு ப்ரெஷர் குக்கரில் சிக்கன் பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேன். மேரினேஷனுக்கு 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பெப்பர், அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு, அப்புறம் 1 கப்பு தயிர் நான் எடுத்துக்கிறேன் மேரினேஷனுக்கு. இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அளவுக்கு இந்த சிக்கன் ஊறட்டும். இப்போது இன்றைக்கி வந்து நான் ஒரு 3 மெஷரிங் கப்புக்கான ரைஸ் எடுத்துக்கிறேன். நல்லா பாஸ்மதி ரைஸை கழுவுனதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டரில் நல்லா சோக் பண்ணுறேன். எதுக்குன்னா அப்போது நமக்கு வந்து சீக்கிரம் ப்ரெஷர் குக்கரில் பிரியாணி ரெடி ஆகிடும். அதிக நேரம் ப்ரெஷர் குக்கரில் இருக்க தான் அடி பிடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஊற வைக்கும் போதே நான் உப்பும் போட்டுறேன். இன்றைக்கி நான் தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்துக்கிறேன். முந்திரி பருப்பும் தாளிக்கும் போதே போட்டுருவேன். ஸோ நமக்கு பிரியாணி குக் ஆகும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கான நெய் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணால் கொஞ்சம் குக்கிங் ஆயில், கொஞ்சம் நெய் கூட எடுத்துக்கலாம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு நல்லா 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி மெலிசாக நீளமாக நம்ம வெட்டிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 5, தக்காளி நான் ஒன்று தான் சேர்க்குறேன். பிரியாணிக்கு நிறைய தக்காளி சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் அது வந்து ஒரு தக்காளி சாதம் மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். அதனால் கம்மியான தக்காளியே போதும். நல்ல வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணியிருக்கிற சிக்கனை நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா மூடி குக் பண்ண வைக்கலாம். நல்லா சிக்கன் குக் ஆகட்டும். இதே நீங்கள் ப்ராய்லர் சிக்கனாக ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேஜில் குக்கரில் மூடி வச்சு ஒரு 3 விசில் அளவுக்கு கூட நீங்கள் சிக்கனை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி என்னோடய சிக்கன் ரொம்ப டெண்டர் சிக்கனாக இருக்கிறதுனால நான் வெறும் அப்படியே 15 மினிட்ஸ் தட்டு வச்சு மூடி குக் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்புறம் கொஞ்சம் பின்னால் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை நான் ஆட் பண்ணுறேன். நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் இன்னும் கூட நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் லேசாக மூடி விட்டு கொஞ்சம் நேரம் தண்ணி கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ குக்கர் டோட்டலாக மூடி வச்சு விசில் வைக்கிறதுக்கு போதுமான தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். உப்பும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா கரண்டி வச்சு ஆட்டும்போது இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும். கரண்டி வச்சு ஆட்டும்போது அடியிலையும் ஒட்டாமல் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும். லேசாக ஆட்டி விடணும். ரொம்ப வேகமாக ஆட்டினீங்கன்னா கூட அரிசி உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு விசிலும் வச்சிடலாம். 1 to 2 விசில் வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். இன்றைக்கி நான் 1 விசில் அளவுக்கு நான் விட்டுருக்கேன். இப்போது நம்ம பிரியாணி குக்கர் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளோட பிரியாணி வந்து நல்லா பாருங்கள், நல்லா பிரியாணி ரைஸ் எல்லாம் நல்லா நீளமாக இருக்குது. நல்லா ஃபுல்லாக குக் ஆகிருக்கு. இப்போ ரொம்ப முக்கியமானது என்னென்னா அந்த குக்கரில் இருக்கும் போதே கரண்டி வச்சு வேகமாக ஆட்டக்கூடாது. அப்போன்னா அரிசியெல்லாம் உடஞ்சிரும். இதை வந்து நல்லா ஒரு பெரிய வைடு பவுலோ இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆற விடுங்க. கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிங்கனாவே போதும். ரொம்ப ஒன்றுக்கு ஒன்று அப்படியே குக்கரில் ஒட்டி இருக்கும் போது தான் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் எடுக்கும்போது அப்படியே கேக் மாதிரி அது அப்படியே ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு லைம் ஜூஸ் நீங்கள் வேணால் ஒரு அரை எலுமிச்சை இதில் பிழிஞ்சு விடலாம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து 5 to 10 மினிட்ஸ் கழித்து எப்படி உதிரியாக இருக்குது பாருங்கள். நம்ம குக்கர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்மளோட பிரியாணி இன்றைக்கி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரியாக பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸி கிச்சன் குக்கிங்.